சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய திட்டங்களிலே நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலமைச்சர், இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் சிறந்த முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? 5 ஆண்டு காலத்திலே உங்களை மையப்படுத்தி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்கள் எப்படி உருவாகிறது? நான் இந்த நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு நிதியமைச்சர், இந்த மாநிலத்திற்கு உங்களுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடத்திற்கும் உங்களுக்கு நிதிநிலை அறிக்கை வேண்டும், பட்ஜெட் வேண்டும். அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலே வரக்கூடிய ஆளுநர் உரை, அந்த ஆளுநர் உரையிலே இந்த அரசாங்கம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது அல்லது என்ன செய்திருக்கிறது என்பதை கொள்கை ரீதியாக நாங்கள் ஒரு வரைபடமாக காட்டக்கூடிய அந்த திட்டங்களுக்கு, ஒவ்வொரு திட்டங்களுக்கும் உயிர் தந்து அந்த திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடுகளை செய்து அந்த திட்டங்களுடைய பயனும் பலனும் தமிழ்நாட்டிலே கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் திட்டங்களை வகுக்கக்கூடியதாகத்தான் தலைவர் காலங்க தொட்டி நாம் இந்த பட்ஜெட்டை போடுகிறோம். பட்ஜெட் என்பது என்ன? வெறும் வரவு செலவு கணக்கா? ஒரு நாட்டிலே இவ்வளவு கோடி வருமானம் வருகிறது, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த பட்ஜெட்டினுடைய அளவை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் 4 லட்சம் கோடி ரூபாய், 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரவு செலவு நாம் நடத்துகிறோம். இந்த ஆட்சிக்கு வரி வருமானங்கள் மூலமாக, மத்திய அரசு ஒன்றிய அரசிடத்திலிருந்து வரக்கூடிய நிதிகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய வரவு இவ்வளவு. இந்த வரவிலே மக்களுக்கான திட்டங்களுக்காக நாம் செய்யக்கூடிய செலவு இவ்வளவு. இந்த செலவுக்கும் வரவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைவாக இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும். டெபிசிட் பட்ஜெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி வரவுக்கும் செலவுக்கும், வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற போது நமக்கு பற்றாக்குறை வருகிறது, பற்றாக்குறை பட்ஜெட். அப்படி ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் ஏன் வருகிறது என்று கேட்டால் சாமானியமாக வருவதில்லை. இந்த பற்றாக்குறை பட்ஜெட் வருவதற்கு அடிப்படையாக ஒரு காரணம், எந்த ஒரு ஆட்சி மிகச்சிறப்பாக நாட்டு மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை அந்த ஆட்சி அதற்கு உரிய, இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவையான நிதியை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் அந்த பணத்தை கொடுக்கிறோமே, அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாக ஒரு ஆட்சியினுடைய நிதியிலே இருக்கக்கூடிய செலவு கூடும் என்று சொன்னால் அந்த செலவு ஏற்கத்தக்க செலவு. காரணம், அந்த செலவு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது சொன்னால் நாட்டு மக்களுடைய நலவாழ்வுக்காக அந்த திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. நாட்டு மக்களுக்காக அந்த திட்டம் கொடுக்கிறோம். உதாரணத்திற்கு மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறோம்? 1000 ரூபா வாங்குறீங்கல்ல, பெண்களுக்கு இப்போ 1000 ரூபா கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்காக ஒரு வருஷத்திற்கு நாம் எவ்வளவு 1000 கோடி செலவழிக்கிறோம் என்று சொன்னால் ஏறத்தாழ 14,000 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் நிதிநிலைக்கு ஒதுக்குகிறோம். நீங்கள் கேட்பீர்கள், ஏன் 14,000 கோடி ரூபாய் கொடுக்குறோம்? அது யாருக்கும் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் மிச்சமாக வச்சுக்கலாம். ஆனால் நாட்டு மக்களுக்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு பொருளாதார தற்சார்பை உருவாக்க வேண்டும், இந்த நாட்டிலே பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரூபாய் 13,000 கோடி ரூபாய். பஸ்ஸிலே நீங்கள் இலவச பயணம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் 3,000 கோடி ரூபாய் அரசாங்கம் அதுக்கு தருகிறது. நான் செலவழிக்கிறோம் என்ற கணக்கை சொல்ல மாட்டேன், உங்களுக்காக செலவழிப்பதை செலவு என்று கூட சொல்ல மாட்டேன். நாங்கள் உங்கள் மீது, நம்முடைய தமிழ் சமுதாயத்து பெண்களின் மீது, உங்களுடைய நல வாழ்வின் மீது, உங்கள் மரியாதையின் மீது, உங்கள் உரிமையின் மீது தமிழ்நாடு அரசு காலகாலத்திற்கும் செய்யக்கூடிய முதலீடுகளாக நான் அதை கருதுவேன். நான் ஒரு நிதியமைச்சராக அதை செலவு என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்காக நாங்கள் செலவு செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு டெல்லியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு பட்ஜெட் போடுகிறார்களே, அந்த பட்ஜெட்டிலே என்னென்னவெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள்? தமிழ்நாட்டிலே, தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு நாடு, தமிழ்நாடு என்று என்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவுக்குள் தானே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வணிக பெருமக்களிடத்தில் இருந்து தானே நீங்கள் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்கிறீர்கள். தமிழ்நாடு என்ன உங்களுக்கு சும்மாவாக கொடுக்கிறது? நான் ஆளுகிற பிஜேபி சர்க்காரை பார்த்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே
இந்த தேசத்திற்கான ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பீட்டிலே உங்களுக்கு அதிகமாக வழங்கக்கூடிய மாநிலம், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்திய திருநாட்டிற்கு ஜிடிபியிலே 9% வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். தமிழ்நாடு என்பதிலே நான் பெருமையோடு சொல்லுவேன். காரணம், காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இதே சிவகாசி மாநகரம் வர்த்தகத்தில் செழித்தோங்கி இருக்கக்கூடிய நகரம், தொழில்துறையிலே செழித்தோங்கி இருக்கக்கூடிய நகரம். இந்த நகரத்திலிருந்து எத்தனை வியாபாரிகள் இன்றைக்கு ஜிஎஸ்டி கட்டுகிறார்கள். இந்த ஜிஎஸ்டி வருமானம் எல்லாம் யாருக்கு போகிறது? ஒரு காலத்தில் இங்கே யாருக்கு எவ்வளவு ரூபாய் வரி கட்ட முடியும், கட்ட வேண்டும், எந்த பொருளுக்கு எவ்வளவு விகிதத்தில் வரி கட்ட வேண்டும் என்ற உரிமை மாநிலங்களிடத்தில் இருந்தது. மாநிலங்களிடத்தில் இருந்த அந்த உரிமையை, தமிழ்நாட்டில் இருந்த உரிமையை நீங்கள் பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பறித்துக் கொண்டிருக்கின்ற போது எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நம்முடைய வளர்ச்சி விகிதம் வருகிற போது அதை உரிய வகையிலே தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல எந்த மாநிலத்திற்கும் அந்த வளர்ச்சியை வருகிற போது அந்த வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய அந்த காலம் வரை நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரி பணத்திற்கு நாங்கள் உங்களுக்கு இழப்பீட்டினை வழங்குவோம் என்ற உறுதிமொழியை சொன்னீர்கள். தோழர்களே, உங்களிடத்திலே நான் சொல்லுவேன், இன்றைக்கு வரை தமிழ்நாட்டுக்கு 20,000 கோடி ரூபாய் நீங்கள் இழப்பீடு வர வேண்டும். ஒரு சல்லி நயா பைசா கூட நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை என்பதுதானே உண்மை. ஆக நாம் இங்கே இருக்கக்கூடிய பணத்தை, நம்முடைய வரி பணத்தை அவர்களுக்கு செலுத்துகிறோம். ஆனால் அவரிடத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிதி பகிர்வு நமக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை. நான் இன்னும் சொல்லுவேன், நாம் கொடுக்கக்கூடிய வரியை கொடுக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரிக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அதற்கு உரிய விகிதாச்சாரத்தில் உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன். வேற ஒன்றும் கேட்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் 9% உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது? நம்மிடத்திலே பணம் பெற்றுக் கொள்கிறீர்கள், நன்றி வணக்கம். நான் 1 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தால் வரியாக, நீ என்னிடத்தில் எவ்வளவு பணம் கொடுக்கிறாய்? 29 பைசா கொடுக்கிறாய். எப்படி? நான் 1 ரூபாய் கொடுப்பேன், நீ எனக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு கேட்டால் 29 பைசா கொடுக்குற. இதே உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குற? அவன் 1 ரூபா கொடுத்தான்னா அவனுக்கு 2 ரூபா 30 பைசா கொடுக்குற. இதான் பேச்சு. இங்கே தான் நான் சொல்கிறேன், நாங்கள் என்ன உங்களை விட நான் குறைஞ்சி போயிருக்கோமா? நான் இன்னும் கூட ஒரு கணக்கை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க, மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு. என்ன சொல்கிறாங்க? உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், இந்த 3 மாநிலத்தை எடுத்துக்குவோம். இந்த 3 மாநிலத்துக்கு மட்டும் அவங்க எவ்வளோ தெரியுமா அந்த அவங்களுடைய நிதியை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க? 62,024 கோடி ரூபா கொடுக்குறாங்க இந்த 3 மாநிலத்துக்கு. ஆனால் விந்தியமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நம்முடைய தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 மாநிலங்கள், இந்த 5 மாநிலத்துக்கும் எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்கன்னு கேட்டால் 27,336 கோடி. 3 மாநிலம் வட மாநிலம், 3 மாநிலத்துக்கு 62,024 கோடி. 5 மாநிலம் தென் மாநிலம், இந்த 5 மாநிலத்துக்கும் சேர்த்து கொடுப்பது எவ்வளவு தெரியுமா? 27,316 கோடி. அப்போ என்ன சொல்கிறீர்கள்? யாரிடத்திலிருந்து அதிகமாக வாங்குகிறீர்கள்? இதில் என்ன வேடிக்கை என்று கேட்டால், இந்திய திருநாட்டிற்கான வரியை கொடுப்பதிலே, இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை உயர்த்துவதிலே எந்த மாநிலங்கள் அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் செய்திருக்கிறது என்று கேட்டால் தென் மாநிலங்கள். ஆனால் தென் மாநிலங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். தென் மாநிலங்களை மாத்திரம் வஞ்சிக்கவில்லை, நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்லுவேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னேன், அவங்களுக்கு 62, நமக்கு 27. இதில் தமிழ்நாட்டுக்கு மொத்தம் எவ்வளோ தெரியுமா? அவங்களுக்கு 62 கொடுத்தாங்களா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளவு? நான் சொன்னேன், நம்ம தென் மாநிலங்களுக்கெல்லாம் 27, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வெறும் 7,057 கோடி. வெறும் 7,057. தமிழ்நாடு 7,057 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 31,000 கோடி, பீகாருக்கு 17,500 கோடி, மத்திய பிரதேசத்திற்கு 13,600 கோடி. 3 மாநிலம் இத்தனை எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் பணம் எங்கே இருந்து போகுது? சிவாசிக்காரங்க கொடுக்குற ஜிஎஸ்டி, விருதுநர்காரங்க கொடுக்குற ஜிஎஸ்டி, நம்ம ஊருக்காரங்க கொடுக்குற ஜிஎஸ்டி பணம் அங்கே போகுது.
ஆனால் நமக்கு வரக்கூடிய பணம் வருகிறதா என்றால் வரவில்லை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆக எங்களுக்கான திட்டங்கள் என்ன? நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கான பட்ஜெட்டை கொடுக்கிறார். இங்கே நம்முடைய சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் எல்லாரிடத்திலும் பேசுகிறார். வியாபாரிகளிடத்திலே பேசுகிறார், தொழில் வணிக அமைப்பிடத்திலே பேசுகிறார், அரசாங்க ஊழியரிடத்திலே பேசுகிறார், விவசாயிகளிடத்திலே பேசுகிறார். இவ்வளவு பேருடைய கருத்துக்களையும் கேட்டு பட்ஜெட்டை போடுகிறோம். காரணம், எங்களை பொறுத்த மட்டிலே பட்ஜெட் என்பது வெறும் நம்பர் கிடையாது. பட்ஜெட் என்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்வு ஆதாரம், அவனுடைய உரிமை, அவனுடைய சுயமரியாதை, அவனுக்கு அந்த வாழ்வையும் வளத்தையும் வழங்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவேதான் பட்ஜெட் என்பது வெறும் வரவு செலவு கணக்கல்ல, அது ஒரு திட்டங்களின் தொகுப்பு, உங்கள் உணர்வுகளின் குவியல் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் நிதித்துறையை வைத்திருக்கிற போது தோழர்களை குறித்துக் கொள்ளுங்கள், அவருடைய பேனாவிலிருந்து அவரே கைப்பட எழுதுவதுதான் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையாக அவர் இருக்கிற காலம் வரை முதலமைச்சராக இருந்தது. அவரே எழுதினார். அவர் எழுதியது தமிழ்நாட்டு மக்களுடைய விதியை எழுதினார், உங்கள் வாழ்க்கைக்காக எழுதினார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு பட்ஜெட்டை அவர் உருவாக்குகிற போதும் இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன தருகிறேன், என்ன திட்டத்தை தருகிறேன், மகளிர் உரிமை தொகையை தந்தேன், விடியல் பயணத்தை தந்தேன், தமிழ் புதல்வன் திட்டத்தை தந்தேன், புதுமை பெண் திட்டத்தை தந்தேன், தாய்மானவன் திட்டத்தை சொன்னேன், கலைஞர் கனவு இல்லத்தை தந்தேன் என்று ஒவ்வொருவரையாக சொல்கிறார். ஆனால் ஒன்றிய பட்ஜெட்டை போடுகிறக்கூடியவர்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த பட்ஜெட்டிலே படித்தவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தை கூட வராமல் இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதை படித்திருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எந்த அளவிற்கு ஒரு வன்மத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். திருக்குறளை படிக்கிறார்கள், திருக்குறளை படித்துவிட்டு போய்விடுகிறார்கள். நாம் கொடுக்கிற பணத்திற்கு மீண்டும் பணம் வரவில்லை. நாம் கேட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது. ஜெய்சால்மீர் நகரத்திலே நடந்த கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன் தமிழ்நாட்டினுடைய சார்பாக. தமிழ்நாட்டிலே வேண்டிய திட்டங்களுக்கெல்லாம் நிதி வேண்டும் என்று நான் வலியுறுத்தி விட்டு வந்தேன். சென்னையிலே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம், அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட பணிகளுக்கு இன்னும் பணம் வரவில்லை. நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய சமரக்ஷ சிக்ஷா அபியான் திட்டம், அனைவருக்கும் கல்வி திட்டம், அந்த திட்டத்திற்கு ஏறத்தாழ 2500 கோடி ரூபாய். அந்த திட்டத்திற்கான நிதி நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியின் மூலமாக பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கான கல்வி உறுதி செய்யப்படுகிறது. பள்ளிக்கூடங்களுக்கு வேண்டிய உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படுகிறது. 2500 கோடி ரூபாய். தோழர்களே, ஒன்றை சொல்வேன், இன்றைக்கு வரை அந்த 2500 கோடி ரூபாயில் ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசிடத்திலிருந்து நமக்கு வரவில்லை. அதற்கு ஒரு சொல்லக்கூடிய காரணம் இருக்கிறது அல்லவா? எதற்காக வரவில்லை? கர்நாடகாவுக்கு கொடுக்கிறீர்கள், ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்கிறீர்கள், தெலுங்கானாவுக்கு கொடுக்கிறீர்கள், மகாராஷ்டிராவிற்கு கொடுக்கிறீர்கள், எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கிறீர்கள், தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டால் ஒரே ஒரு பதில் தான். ஏனென்று கேட்டால், தமிழ்நாட்டிலே நீங்கள் இந்தி படித்தால் நான் உனக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று நம்ம இடத்திலே டெல்லி முரண்டு பிடிக்கிறது. இந்தி தமிழ்நாட்டிலே நீங்கள் படித்தால் அந்த 2500 கோடி ரூபாயை நாங்கள் உங்களுக்காக 2500 கோடி அல்ல, எங்கள் வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கு இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவானாலும் நான் என்னுடைய மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து நான் கொடுப்பேன். உங்கள் முன்னாலே நான் மண்டியிட்டு என்னுடைய மொழிக் கொள்கையை பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுக்கு ஊட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வை, இருமொழி கொள்கையை நாங்கள் அடமானம் டெல்லிக்கு வைத்துவிட்டு கேவலம் அந்த 2500 ரூபாய்க்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை என்று இன்றைக்கு வரை டெல்லி அரசாங்கத்தோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரை அந்த பணம் நமக்கு வரவில்லை. ஒரு திட்டமாவது வந்திருக்கிறதா? ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லுகிறார்களே, நம்முடைய நாட்டிலே நம்முடைய மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கிறதா? உங்களில் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு என்கின்ற பெயரே வரக்கூடாது என்கின்ற அந்த காரணத்தோடு நீங்கள் பட்ஜெட்டை தயாரிக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் ஆளுகிற பிஜேபி சர்க்காரை பார்த்து சொல்வேன்,
குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த துரோகம் தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேப்பிலிருந்து பிஜேபி காலகாலத்திற்கும் எந்திரிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இந்த பொலிட்டிக்கல் மேப்பிலிருந்து உங்களை அகற்றியே தீர்வார்கள். யாருக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் எத்தனை காலத்திற்கு இது நீடித்துவிடும்? தமிழ்நாட்டின் நிதி நெருக்கடிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? தமிழ்நாடு இன்றைக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் திட்டங்களை போடுகிறார்கள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்று ஒன்று இருக்கிறது. அது திருப்பி யாராவது சொல்ல முடியுமா உங்களால்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வேறு ஒன்றும் கிடையாது. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். இந்த வீடு கட்டும் திட்டத்துக்கு 2017ஆம் ஆண்டுலேருந்து அவங்க வச்சுருக்காங்க. நான் ஒரு சின்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். எல்லா ஆட்சியும் மக்களுக்கு வீடு கட்டணும் ஒரு ஆசைப்படுறது உண்டு. நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார்? கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வர வேண்டும் என்று நாம் உருவாக்கினோம். கனவு இல்லம் திட்டத்தை உருவாக்கினோம். முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் 2010 இருக்கிற போது அந்த திட்டத்துக்கு எவ்வளோ கொடுத்தோம் என்று சொன்னால் வெறும் 60,000 ரூபா அன்னைக்கு கொடுத்தோம். நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு, கனவு இல்லம் திட்டத்திற்கு ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாருன்னு கேட்டிங்கனாக்கா அவர் வழங்குவது ஏறத்தாழ 3,50,000 கொடுக்குறோம். நம்ம யார்? நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம கொடுக்குறோம். நம்மளே தான் கொடுக்குறோம். அரசாங்கம், நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டம், இந்த திட்டத்திற்கு அவர்கள் 2017 இந்த திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு 16 வந்திருக்கு. இந்த திட்டத்துக்கு அவங்க எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற ரூபா 1,20,000 ரூபா கொடுக்குறாங்க. 1,20,000 தானே அவங்க கொடுக்குறது. இந்த திட்டத்தில் நம்ம மேக்சிமம் எவ்வளோ கொடுக்குறோம்? 2,92,000 கொடுக்குறோம். ஏன்னா 1,20,000 யாராவது வீடு கட்ட முடியுமா? அப்படி யாராவது 1,20,000 வீடு கட்டுற புண்ணியவாளன் யாராக இருந்தால் அவனை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய அவனுக்கு நோபல் பரிசே வழங்கலாம். அவனுக்கு நீ தாண்டா உலகத்திலே பெரிய கட்டிக்காரன். ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்கிறார் பாருங்க, செங்கலோடு கூட வாங்க முடியாது. வெறும் செங்கலை வாங்கி அடிக்கிட்டு போகிறது கூட காணாது. ஆனால் 2016ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 10 பைசாவை கூட அது கூட்டலை. நம்ம ஊரில் நம்ம செய்யக்கூடிய வீடு வழங்கும் திட்டத்துக்கு நம்ம 3,50,000 கொடுக்குறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு அவங்க 1,20,000 கொடுக்குறாங்க. 1,20,000 வச்சுட்டு நான் என்னையா பண்ணுறது? அப்போ அதுக்கு கூடுதலாக பணம் வேணும் இல்லையா? அந்த பணத்தை யார் கொடுக்குறா? நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், அவங்க 1,20,000 கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம கூடுதலாக 1,72,000 நம்ம அது கொடுப்போம். கொடுத்து அது 2,92,000 ஆக்கி நம்ம பணம் கொடுக்குறோம். அப்போ அவங்க கொடுக்குறது 1,20,000, நம்ம கொடுக்குறது 1,72,000. அப்போ 60% தொகை நம்ம தான் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்குறீங்க, 1,20,000 கொடுக்குறீங்க, நான் 1,70,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பேர் யார் பேரை வைக்கிறது? அப்போ நான் துட்டு அதிகமாக கொடுக்குறேன், தளபதி பேர் தான் வைக்கணும். அப்போ நம்ம முதலமைச்சர் பேர் தான் வைக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரியின் வீட்டு வழங்கும் திட்டம்னு வைக்கிறது. நான் சொன்ன பேர் கூட வைங்க, நல்ல பேரை கூட வைங்க, துட்டை கொடுங்கய்யா. துட்டை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நல்லாவே உங்கள் பேரை வச்சுக்கோங்க, நாங்கள் என்ன வேணாம்னு நான் சொல்கிறோம். ஆனால் உங்கள்கிட்ட ரூபாய் கொடுக்க மாட்டோம். பேர் எங்கள் பேராக இருக்கணும், துட்டு உங்கள் துட்டாக இருக்கணும். நீ என்ன சொல்கிறாரு வர்றாருன்னா, நீ என்ன செய்கிறேன்னா நம்மளை கூப்பிட்றாங்க, நீ போய் அவல் கொண்டு வா, நான் போய் உமி கொண்டு வரேன், ரெண்டையும் கலப்போம், கலந்து ஊதி ஊதி திம்போம் அப்படின்றார். ஆக அவல் கொண்டு வரவன் நான், உமி கொண்டு வரவன் நீ. பேர் உனக்கு பெத்த பேர் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு பிரைம் மினிஸ்டர் பேரை வைக்கிறீங்களே. நான் கேட்க வரும்போது நீங்கள் தாராளமாக வையுங்கள். மாண்புமிகு இந்திய பிரதமர் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. பிரதமர் என்கின்ற வகையில் நான் அதை மறுக்க மாட்டேன். இந்தியாவினுடைய பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரியவர். அவர் பேரை வைப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பேரை வைத்தோமே, சோறை வச்சிங்களான்னு கேட்பார் ஒரு படத்தில் நாகேஷ். பேரை கொடுத்தியாப்பா நாக்கி, சோறை கொடுத்தியாப்பான்னு கேட்பார். இது மாதிரி திட்டத்துக்கான பணத்தை நீங்கள் கொடுப்பீர் என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் தாராளமாக வைங்கள் உங்கள் பேரை. ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கும் நீங்கள் பணத்தை ஒதுக்குவதில்லை.
ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய திட்டங்களுக்கு பணத்தை முடக்கி வைத்துவிட்டு நீங்கள் எங்களை நெருக்குகிறீர்கள். 100 நாள் வேலை திட்டங்க, யாருப்பா நம்ம ஊரில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறோம்? கிராமத்தில் உங்களை வருஷத்துக்கு பாவம் எங்கேயும் கடத்துக்கு போக முடியாதவங்க போவாங்க. போன நவம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்பளமே கொடுக்கல. நாங்கள் போய் கேட்டு வந்தோம், யாருக்குமா நம்ம வீட்டு ஆளுகள் தானே கொடுக்கணும், கிராமத்தில் யார் இருப்பாங்க? அங்கே போய் ஏதோ ஒரு கால்வாய் வேலை, அங்கே இருக்க ஒரு குளத்தில் ஒரு வேலை, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு ஒரு பணம் ஒரு மாதத்துக்கு கிடைக்குது, 100 நாளைக்கு கிடைக்குது. இந்த பணத்தில் வரலையே. இந்த பணத்தை எங்கேயே போய் கேட்பது? பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க கொடுங்கன்னு போய் கேட்டேன். கேட்டு வந்து இத்தனை நாளாச்சு, இன்னும் பணம் வரல. ஆக சாதாரண ஜனங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரவில்லை, பெரிய திட்டங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரவில்லை. நாம் கேட்கக்கூடிய எதற்கும் பணம் ஒதுக்காத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதோடு மட்டுமல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் மக்களிடத்தில் நற்பெயரை பெற்றுவிடக்கூடாது, ஒரு செயற்கையான நிதி நெருக்கடியை நாம் இந்த நாட்டுக்கு உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இதில் பெரிய கொடுமை என்னென்று கேட்டீர்கள் சொன்னால், இது பிஜேபி இப்படி நினைக்கலாம், ஆனால் இங்கே ஒரு கட்சி இருக்கிறது அதிமுக, மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களோடு. அவங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க பூனைக்கும் தோழனாக இருப்பாங்க, பாலுக்கு காவலாகவும் இருக்கணும். பாலுக்கு காவலாக அவளை வச்சோன்னு வச்சுக்கோங்க அதிமுக, பூனைக்கு தோழனாக இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இந்த பூனை என்பது பிஜேபிக்கு தோழனாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டிலே உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு நாங்கள் தோழனாக இருப்போம், உங்களுக்கு நாங்கள் காவலனாக இருப்போம் என்று உங்களிடத்திலும் நடிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார், டெல்லியிலே வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுக்கு வந்தவுடன் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்தியா கூட்டணி காணாமல் போய்விட்டது, பாஜக வர வேண்டும் என்று டெல்லி மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் என்று. பாஜக வர வேண்டும் என்று டெல்லி மக்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது பாஜக வந்துவிட்டால். நான் சொன்னேனே அந்த பூனைக்குட்டி இப்போது வெளியே வந்து விட்டது. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் கொண்டையை மறைக்க முடியலையே. நீங்கள் நினைக்கிறீர்கள், வெளியே வந்து சொல்கிறீங்க சிறுபான்மையினர் ஓட்டு வேணும்ன்றதுக்காக நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வந்து விட்டோம் என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய எம்பி டெல்லி பட்டணத்தில் ராஜ்யசபாவில் ஓட்டு போட்ட காரணத்தினால்தான் மேலூரில் டங்ஸ்டன் தொழிற்சாலை வர வேண்டிய அந்த மைனிங் வர வேண்டிய அந்த காரணம் வந்தது. நீங்கள் உங்களுடைய எம்பி அங்கே ஆதரித்த காரணத்தால் தான் விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேரும் கிளர்ந்து வரக்கூடிய அந்த நிலைமை அன்றைக்கு உருவானது. சட்டமன்றத்தில் நான் அன்றைக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து சொன்னேன். இல்லை என்று சொன்னீர்கள். ஆனால் என்ன உண்மை? விவசாய பெருங்குடி மக்களுக்கு அதிமுக செய்த துரோகம், அந்த துரோகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நீங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபியை ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆதரவு, இலைமறைவு காயாக நீங்கள் நடத்தக்கூடிய இந்த நாடகங்களை நாட்டு மக்கள் மிக நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்தால் இந்த கண்டன பொதுக்கூட்டம் யார் நடத்தி இருக்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது என்று சொன்னால், எங்களுக்கு முன்னாலே அதிமுக பிஜேபியை கண்டித்து இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கும் என்று சொன்னால் நான் உங்களை பாராட்டி இருப்பேன். இன்றைக்கு முறை இந்த நொடி வரை அதிமுக வாய் மூடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த கள்ள மௌனத்துக்கு என்ன விளக்கம், இந்த கள்ள மௌனத்துக்கு என்ன காரணம் என்பதை நான் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளுகிற பிஜேபி கூட்டணியோடு இன்றைக்கும் நீங்கள் ரகசிய கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு. நம்ம 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பொது எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் வீழ்த்தி விடலாம் என்கின்ற கனவு கோட்டையிலே 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று பிஜேபி இருக்கிறது, இன்னொன்று அதிமுக இருக்கிறது. இவர் இருவருக்கும் ஆலவட்டம் சுற்றுவதற்காக இன்றைக்கு யாரையோ எல்லாம் கொண்டு வந்து அரசியலிலே நீங்கள் இன்றைக்கு இறக்கிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம் என்கின்ற அந்த பகல் கனவை எடப்பாடி அவர்களும் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடியவர்களும் அதே போல பிஜேபியுடைய தலைவர்களும் கண்டு கொண்டிருப்பார் என்று சொன்னால், தமிழ் சமுதாயம் அவர்களுக்கு திட்டவட்டமான ஒரு பதிலை தர இருக்கிறது. 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளிலே நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறுகிறது. 7வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே நாம் அமர்வோம். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்கிற போது நம்முடைய தளபதி மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார்.
அவர் வரக்கூடிய அந்த காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் பொற்காலமாக அமையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை மிக குறுகிய காலத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாநகரத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் உதயசூரியன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகளுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நான் மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலும் நம்முடைய தலைமை கழக பேச்சாளர்களின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.